சீமானின் இந்த தனித்துவமான தனியாக நிற்கும் இந்த கொள்கை அவருக்கு வெற்றியா தோல்வியான்றதை தாண்டி இந்த தனியா நிற்கும் இந்த கொள்கை யாருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா இருக்குன்னு நினைக்கிறேன்? எடப்பாடி பழனிசாமி தான். சீமானுக்கு ஆபத்துங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தான். நான் தரவுகளோட சொல்றேன். மீண்டும் அன்புக்குரிய தம்பி, என்னோட ஒத்த கொள்கை கொண்ட தம்பி ரங்கராஜ் பாண்டேயை எடுத்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்மளோட பாசத்துல தான் அவனை ஜாஸ்தி சொல்றேன். ஒரு விழுக்காடு ஓட்டு தான் சீமானுக்கு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்தது. எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சி, சமூக நீதியை சூறையாடக்கூடிய கட்சி. சமூக சூறையாடப்பட்ட ரங்கராஜ் பாண்டேக்கு என்ன கட்சி நீ ஆன பிறகுதான் இது 8 விழுக்காடுக்கு உயர்ந்தது. ஸோ இப்பவும் கிளாரிட்டியோட இன்டாக்டா ஒரு கூட்டணியோட ஸ்டாலின் இருக்கிறாரு. 214 தனிச்சென்னு சீமான் இருக்கிறாரு. அப்போ கிளாரிட்டி 2 தான் இருக்குது, தெளிவு 2 தான் இருக்குது. மற்றவங்கள்ட்ட கூட்டணி மேல எந்த தெளிவும் இல்லை. மீண்டும் என் தம்பி ரங்கராஜ் பாண்டேயை சொல்லி அவனை இது பண்ணுங்கிற விருப்பம் இல்லை. அப்போ ரங்கராஜ் பாண்டே ஏன் சொல்றேன்னா, பொதுவாக நியாயமா எல்லாரும் பேசணுங்கிறக்காக தான் சொல்றேன். அவரோட பர்சனலாக இருக்க நாளத்துக்கு நான் விரும்பி தான் வெல்விஷர் தான், அது வேற விஷயம். அப்போ இந்த விஷயத்தை உண்மையை சொல்லணும். மற்ற எடப்பாடி அணி அமைக்கிறதுக்கு சிரமப்படுறாரு. உத்தேச பட்டியலை விட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. அணி அமைக்க முடியல. பாஜகவை தவிர வேற யாரும் உள்ள வரல, யாருமே வரல. பாமக 2 ஃபேக்ஷனும் உள்ள வரல, தேமுதிக வரல, யாருமே வரல. அது எடப்பாடிக்கு நிலைமை. விஜய் பல நிரூபிக்காமலே, ஓட்டு நிரூபிக்காமலே வியாபாரம் பண்ணிடலான்னு பார்க்குறாரு.